ஹல்லேலூயா. இந்த காலை பொழுதுல மீண்டும் இந்த வாரத்தில் சந்திப்பதற்கு தேவன் கொடுத்த இந்த நல்ல தருணத்துக்காக கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. எல்லாரும் வாழ்க்கையிலும் ஒரு திருப்பம் வேணும், எல்லாரும் வாழ்க்கையிலும் ஒரு மறுரூபம் அடைகிற காரியம் வேண்டும், எல்லாரும் வாழ்க்கையிலையும் இது வேணும், எல்லாரும் வாழ்க்கையிலையும் அது வேணும், இப்படி இது வேணும் அது வேணும் இது வேணும் அது வேணும்னு கடைசி எதுவுமே இல்லாமல் வாழ்கிறது தான் உண்மை. ஏன் தெரியுமா? தேவன் சகலத்தையும் அறிந்திருக்கிறார். ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் செய்யணும்னு நினைக்கிற காரியத்தை அவர் நினைக்கிறார் நம்மளுக்கு. ஹல்லேலூயா. நாம் என்ன செய்கிறோம்? நம்மளுடைய பலத்தினால எல்லாத்தையும் சரி செஞ்சிடலான்னு பார்க்குறோம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய செயல், கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய வழிநடத்தல், கர்த்தருடைய சித்தம் இது எல்லாம் இருந்தால் தான் நம்மளோட வாழ்க்கை செழிப்பாய் மாறும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? தன் பிள்ளைகள் தேவனிடத்தில் உண்மையாய் இருக்கிறதை, எந்நேரமும் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறதை கர்த்தர் அதிகமாய் தேடிக்கொண்டிருக்கிற அந்த கடைசி நாட்கள்ல. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்னைக்கு ஒரு பகுதியை நம்ம பார்க்க போகிறோம். வெளிப்படை விசேஷம் புத்தகத்தை எடுத்து வாசிக்கும் போது 2வது அதிகாரம் 1-3 வரைக்கும் நம்ம வாசிக்க போகிறோம். எபேசு சபைக்கு ஆண்டவருடைய வார்த்தை இப்படியாக வருகிறதை நம் கவனம் செலுத்தும். ரெவலேஷன் chapter 2 verse 1-3. எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுந்த வேண்டியது என்னவென்றால், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டு இருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும், அப்போஸ்தலர் இல்லாதவர்களை தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும், நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும், என் நாமத்து நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. எபேசு சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, 7 குத்து விளக்கு என்று சொல்லப்படும் போது 1வது அதிகாரத்தில் 20வது வசனத்தில் நாம் பார்க்க போகிறோம். 1வது அதிகாரம், வெளிப்படை விசேஷம் 1வது அதிகாரம் 20வது வசனத்தில் நாம் கடைசியாக வாசித்தோம் என்றால், நீ கண்ட 7 விளக்குகளும் 7 சபைகளாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இட்ஸ் கன்சிடர் 7 சர்ச். 7 திருச்சபையை குறித்து அது பேசிக் கொண்டிருக்கிறது. நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் நம் மத்தியில் உலாவிக் கொண்டு இருக்கிறார் என்று இந்த வெளிப்பட்ட விசேஷம் 2வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். 7 பொன் குத்து விளக்குகள் மத்தியிலே உலாவிக் கொண்டு இருக்கிறவர் சொல்லுகிறது அவது. ஹல்லேலூயா. நம் ஆண்டவர் இந்த 7 சபைக்கு நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவருடைய கரத்தில் தான் அந்த குத்து விளக்கு இருக்கிறது, அவருடைய கரத்தில் தான் அந்த நட்சத்திரம் இருக்குது. அப்படின்னா அவர் இந்த 7 சபையும் ஆளுகை செய்கிறவராக காணப்படுகிறார். ஹல்லேலூயா. இந்த 7 சபைக்கு நடுவில் இருந்து உலாவிக் கொண்டு இருக்கிறவர் இந்த 7 மாதிரி சபையும் அவரோடைய அடைக்கலத்துக்குள் அவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையினால் அவரோட அடைக்கலத்துக்குள்ளாக இருக்குதுன்னா, அவருடைய பார்வைக்குள்ளாக இருக்குதுன்னா, அந்த பார்வையிலிருந்து ஒருத்தரும் தப்ப முடியாது. அதனால தான் ஆண்டவர் இங்க சொல்லுற எபேசு சபைக்கு, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. I know your deeds அப்படின்றார் ஆண்டவர். ஹல்லேலூயா. உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். நீ யார் என்று நான் அறிந்திருக்கிறேன். நீ என்னவா இருக்கிறேன்னு சொல்லி நான் அறிந்திருக்கிறேன். தேவனுடைய பார்வையிலிருந்து ஒருத்தரும் தப்ப முடியாது. காரணம் ஏன் என்றால், அவர் 7 குத்து விளக்குக்கு நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறவர். 7 சபைக்கு நடுவில் நட்சத்திரமாக, மின்மிழி வெளிச்சமாக உலாவிக் கொண்டு பராமரித்து ஜனங்களை நடத்தி வருகிற தேவன். அவருடைய பார்வைக்கு முன்பதாக ஒருத்தரும் தப்ப முடியாது. ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் உனக்குனா அந்த ஆசீர்வாதம் உனக்கு.
நியாய தீர்ப்பு உனக்குனா அந்த நியாய தீர்ப்பு உனக்கு. ஏப்பல் கொடுத்தான்னு சொல்லி ஆதாம் கை நீட்டின மாதிரி நீ இப்போ கை நீட்ட முடியாது. அன்றைக்கி ஆண்டவர் கேட்டால் யாரை கொடுத்தா அவனுக்கு ஏப்பல், உடனே கை நீட்டிட்டான். அந்த கை நீட்டுற பழக்கம் இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. தப்பு நம்ம செஞ்சுருவோம், ஏன் தப்பு பண்ணன்னு கேட்டால் கையை நீட்டி வேற ஆளை காமிப்போம். அந்த பழக்கம் நம்மளை விட்டு போவே இல்லை. பார்த்தீங்களா, பழக்க தோஷம் காலகாலமாக இருக்குது. அந்த பழக்க தோஷம், அந்த பழக்கம் இன்றைக்குமே விடாது. ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நம்ம எல்லாமே எப்போவுமே கரெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறோம். நம்ம தவறே செய்யலைன்னு நினைக்கிறோம். இல்லைங்க, தவறே செய்யாமல் நீ இருந்தனா எதற்கு ஆண்டவர் அவரோட சொந்த ரத்தத்தை உனக்கும் எனக்கும் சிந்தப்படுறதுக்கு தன்னை அர்ப்பணிக்க வேண்டும்? அவசியம் இல்லையே. அப்பனா பாவ சுபாவங்கள் தேவனிடத்தில் கிட்டி சேர்றதுக்கு இருக்க தடையை உடைப்பதற்கு குமாரன் அவருடைய சொந்த இரத்தத்தை கொடுத்து நம்மளை சுத்திகரித்து தேவனிடத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்காக அவரே நமக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அப்ப உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன் என்ற பகுதியை நாம் பார்க்க போகிறோம். இன்னைக்கு அநேகர் என்ன சொல்லுவாங்க, நான் இவ்வளோ நல்லது செய்கிறேன், ஆனால் யாருமே என் நல்லதை பார்க்கல, என் கெட்டதை மட்டும்தான் பார்க்குறாங்க அப்படின்னு சில பேர் பேசுவாங்க. ஆனால் தேவன் சொல்லுகிறார், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். நீ கொஞ்சமாய் உண்மையாக இருக்கிறதை கர்த்தர் கவனிக்கிறார். நம்மளுக்கு என்ன பயம் இல்லாமல் போச்சு தெரியுமா? இன்னைக்கு கர்த்தர் பார்க்கல. கர்த்தர் இரக்கமானவர், கர்த்தருக்கு தெரியும். இப்படியே சொல்லி 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 வாழ்க்கையை மட்டும் இல்லை, முடிகிற அளவுக்கும் பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம் தவிர எதுவுமே அதை மாற்றுவதற்கு முயற்சி எடுக்கலை. ஆண்டவர் சொல்லுகிறார் எபேசு சபைக்கு, உன் கிரியைகளை நான் நன்றாய் அறிந்திருக்கிறேன், உன் பிரயாசங்களையும் நான் அறிந்திருக்கிறேன், உன்னுடைய பொறுமையும் நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. இந்த சபை எவ்வளோ தாக்குதலுக்குள்ளாக கடந்து போனாலும், எவ்வளோ நெருக்கத்துக்குள்ள அவர் அந்த நாட்களில் கடந்து போனாலும், அவர்கள் எப்பொழுதுமே தேவனுக்கு செவி சாய்க்கிறவர்களாக காணப்பட்டார்கள். அதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். நான் பார்த்தம்பா, எனக்காக நீ பாடுபடுறல, எனக்காக நீ வேதனைப்பட்டல, எனக்காக அவமானம் பட்டல, எனக்காக எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டல, உன் கிரியைகளை நான் கண்டிருக்கிறேன். அதோட பிரதிபலிப்பு அதி சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து சேரும். விடமாட்டார் ஆண்டவர். இன்னைக்கு எத்தனை பேர் தேவனுக்கு என்று செய்கிற கிரியைகளுக்கு ஒப்பு கொடுக்கிறோம்? நம்மளுடைய கிரியை எப்படி தெரியுமா இருக்குது? அடுத்தவங்க பார்த்து நம்மளை மெச்சிக்கணும், அடுத்தவங்கள நம்மளை பார்த்து ஆஹா இவங்க இப்படி செய்கிறாங்க, ஆஹா அவங்க அப்படி செய்கிறாங்க, அதுக்கு பேர் நீங்கள் செய்கிற கிரியை இல்லை. ஆண்டவர் சொல்லுறார், யாரும் காணாத காரியம் எனக்காக நீ செய்கிற பத்தியா, அதை நான் பார்க்குறேன். அல்லேலூயா. ஆண்டோட பார்வையிலேருந்து அது 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 என்ன சொல்ல மாட்டாங்க, அந்த இன்டென்ஷன் வந்து ஆண்டவர் பார்க்காம இருக்கிறது. ஆண்டவர் நிச்சயம் பார்க்கிறவர், உண்மையை பார்க்கிறவர். இடத்துக்கு தாங்க அப்படி நடிக்கிறதை பார்க்குறான்னு சொன்ன இல்லைங்க. அதான் சொல்கிறேன், 7 குத்துவிளக்குக்கு நடுவில் அவர் உலாவுகிறார்னா அந்த 7 குத்துவிளக்கு எதை குறிக்குது? 7 திருச்சபையை குறித்து குறிக்கிறது. 7 குத்துவிளக்குக்கு நடுவில் உலாவுகிற தேவன் சொல்லும் போது 7 மாதிரி சபையும் எப்படியாப்பட்டதுன்னு அவருக்கு நல்லா தெரியும். 7 சபைக்குள்ளே உட்கார்ந்து என்னென்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு கர்த்தர் நன்றாய் அறிந்திருக்கிறார். 7 சபைக்கு கொடுக்கிற உபதேசத்தையும் அவர் கொடுத்தார், 7 சபைக்கு கொடுக்கிற கண்டனத்தையும் அவர் கண்டித்து ஜனங்களை நடத்தினார். எந்த சபை ஒழுங்கு? இன்னைக்கு நம்ம கேட்கிற உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்வதற்கு நம் தேவனுக்கு எப்படியாப்பட்ட கிரியைகளை செய்து கொண்டு இருக்கிறோம்? நாள்தோறும் நான் ஆராதனை செய்கிறேன், போதுமா அந்த கிரியை? ஓ சர்ச்சில் வந்து நான் சர்ச்செல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாம் அடுக்கி வைக்கிறேன், போதுமா அந்த கிரியை? ஓ வாரம் தவறாம நான் சாப்பாடு கொடுக்கிறேன், போதுமா என் கிரியை? உங்களை நீங்கள் திருப்பி கேட்டுக்கொள்வோம். ஆண்டவர் விரும்புகிற எப்படியாப்பட்ட கிரியை நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம்? what types of work that God wants us to do? ஆண்டவர் விரும்புகிற கிரியை, ஆண்டவர் பிரியமாய் இருக்கிற மேல கிரியைகள் நாம் செய்கிறோமா, நாம் பங்கு பெறுகிறோமா, நம்மளை ஒப்பு கொடுக்கிறோமா என்று ஒரு கேள்விக்குறி நமக்குள்ளாக எப்போது இருக்க வேண்டும். நீ கேட்கும் போதுதான் நீ விசுவாசத்தில் இன்னும் அதிகமாய் வளர ஆரம்பிப்ப. அல்லேலூயா. அப்போதான் நீ சத்தியத்தை அதிகமாக ஆராய தொடங்கும் போது உனக்கு தெரியும் நீ எங்க நிற்கிற அப்படின்னு.
நம்ம வந்து ஆராய மாட்டோம், சத்தியத்தை கேட்க மாட்டோம், அப்படியே உட்கார்ந்துருக்கணும். இந்த நாக்காளில சபையில் அடுக்கும் போது எப்படி அசையாம அப்படியே ஒரு இடத்துல இருக்குதோ, இந்த கிறிஸ்தவர்களும் சபையில வந்து நாக்காளில் உட்காந்து அவங்களும் அசையாம அப்படியே இருப்பாங்க. உடம்பு அசையாது, தலை அசையாது, கண்ணு அசையாது, ஆனா உள்ளுக்கு தூங்கிட்டு இருப்பாங்க. அது போயிடும், வெளிநாட்டு தாண்டி கடல் தாண்டி எங்காச்சும் போயிடும். ஆனா உடம்பு மட்டும் இங்க இருக்க முடியாது, அப்படியே பார்க்கும். ஆண்டவர் அதான் சொல்றாரு, அந்த கிரியையும் நான் பார்க்கிறேன், நீ என்ன பண்றேன், நீ உன் கிரியைகளை உண்மையா இருக்கிறியா, நீ உன் கிரியை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிற காரியத்தில் அடங்கி இருக்கிறியா, இல்ல உன் கிரியை என்ற பெயர்ல அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கிறியா? எல்லாத்தையும் ஆண்டவர் பார்க்கிறார். கிரியை செய்கிறேன்னு சொல்லுகிறது, சர்வ அதிகாரம் பண்ணுவது திருச்சபையில. தேவனுக்கு பிரியமான கிரியை அது. கிரியை என்ற பெயர்ல அடுத்தவங்களை பொறாமை படுத்தி அவங்களை வந்து வேதனைப்படுத்துறது, அது நற்கிரியையா? அது தேவன் விரும்புகிற கிரியா? ஆண்டவர் அதை உன்னித்து கவனிக்கிறவராய் இருக்கிறார். இந்த எபேசு சபை அவ்வளோ நெருக்கம், அவ்வளோ தடை, அவ்வளோ கஷ்டம் எல்லாமே அவங்களுக்கு இருந்ததுங்க. ஆனா ஆண்டவர் அவங்களை பார்த்து சொல்லுகிறார், உன் கிரியை நான் அறிந்திருக்கிறேன், பாடுகளுக்கு நடுவில் நீ உண்மையாய் இருக்கிறதை நான் கண்டேன், கஷ்டத்துக்கு நடுவில் எனக்கு உண்மையா நின்றையே அதை நான் பார்க்கிறேன். எனக்கு சபையில ஒரு தேவை இருக்கு அப்படின்னு சொன்னா யார் இருப்பா? யார் இருப்பா? பாஸ்டர் அங்க இருப்பாங்க. மற்றவங்க, எனக்கு இந்த வேலை இருக்குது, எனக்கு அந்த வேலை இருக்குது, நான் இங்க போகணும், நான் அங்க போகணும். இதுதான் உன்னோட கிரியையா? எல்லாரும் நினைச்சுக்க கிரியைனா ஞாயிற்றுக்கிழமை வந்து 2 மணி நேரம் உட்காந்து பிரசங்கம் கேட்டு பாடிட்டு போட முடிச்சு வேலை, அப்படிதான் நினைக்கிறோம். கர்த்தருடைய வீடை கட்டுவதற்கு கர்த்தர் ஜனங்களை அழைக்கிறார். அந்த நற்கிரியை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதான் சொல்றாரு, நீ செய்யற ஒவ்வொரு காரியத்தை நான் பார்க்கிறேன். அல்லேலூயா. ஒரு சபையில பாருங்க, வயதானவர்கள் இருப்பாங்க, சிறு வயசு இருப்பாங்க. அவங்க வந்து காலையிலே வந்து கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணி வரவங்களை வாங்க சிரிச்ச முகத்தோட வர வைத்து, ஆனா வரவங்க பணக்காரனா இருக்கலாம், வசதி உள்ளவனா இருக்கலாம், சில பேர் மதிக்க கூட மாட்டாங்க. அவங்க வாங்க பிரதர், வாங்க சிஸ்டர் சொன்னா சும்மா என்னமோ பந்தாக்கு தலையாட்டிட்டு போறவங்களும் இருக்கிறாங்க. அந்த மாதிரி செயல்படுத்தும் போது அந்த வர வைக்கிறவங்களோட இருதயம் எப்படி நொறுக்கப்படும்? வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறேன், குட் மார்னிங் கூட சொல்ல, ஒரு சோஸ்திரம் சொல்லல, என்ன இது? ஆனா ஆண்டவர் அதை பார்க்கிறார். அடுத்த ஒரு மனுஷன் வரான், தொடர்ந்து அவங்க என்ன செய்றாங்க? வாங்க, சோஸ்திரம், உட்காருங்க. அதாவது முதல் ஒரு நபர் தன்னை துக்கப்படுத்திட்டார் சொல்லி அடுத்த ஒரு நபர்கிட்ட அவர் செய்கிற நற்கிரியை நிறுத்தவே இல்லை, தொடர்ச்சியாய் செய்து கொண்டே இருந்தார். அல்லேலூயா. அந்த கிரியைகளை கர்த்தர் காண்கிறான்னு சொல்றார். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்ம என்னன்னா, நம்ம நல்லது செய்வோம்னு நினைக்கிறோம், நல்லது செய்யும் போது நம்மளை ஒரு குறை சொல்லிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? நம்மள ஒரு குறை சொல்லிட்டாக்க உடனே இனிமே நான் செய்ய மாட்டேன், இனிமே நான் வர மாட்டேன், இனிமே நான் பார்க்க மாட்டேன், இனிமே நான் சர்ச்சுக்கு போக மாட்டேன். போவாத. யாரும் அடிச்சுக்கிட்ட அவனை போட சொல்லி? யாரும் அடிச்சுக்கலையே. ஆனா இது நித்திய வாழ்வுக்கு அடைவதற்கு ஆயத்தப்படுத்துகிற இடம், நிச்சயமான இடம். நீ போறதும் போகாம இருக்கிறதும் அது உன்னோட கரத்தில் இருக்குது. ஆனா நித்திய வாழ்வு உள்ள போவதற்கு ஆயத்தப்படுத்துகிற ஒரு இடம் திருச்சபை. அல்லேலூயா. சத்திய வசனத்தை கேட்கிற ஒரு இடம் திருச்சபை. உன் நற்கிரியை கர்த்தர் அறிகிறார், உன் பொறுமையை கர்த்தர் அறிந்திருக்கிறார், உன்னுடைய செயல்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். God knows everything about you. நமக்கு கூட நம்மளை பற்றி முழுமையா தெரியாது, ஆனா நம்மளை படைத்தவருக்கு நம்மளை முழுமையாய் அறிந்திருக்கிறார். இன்னும் 1 மணி நேரத்தில் நீ எங்க இருப்பேன்னு உனக்கு தெரியாது, இன்னும் 1 மணி நேரத்தில் நீ எங்க இருப்பேன்னு கர்த்தருக்கு நல்லா தெரியும், எங்க போவேன்னு கர்த்தருக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா.
சில நம்ம சொல்றல, நான் பிளான் பண்ணவே இல்லை, திடீர்னு முடிவு எடுத்து போனேன். அது உனக்கு. ஆனால் நான் திடீர்னு முடிவு எடுத்து போனேன்னு நீ சொல்ற, அந்த முடிவை ஏற்கனவே ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பார். நீ இங்கே தான் போகணும் அப்படின்னு. அல்லேலூயா. நம்ம பிளான் போடுவோம் பார்த்துருங்களா, இன்னொரு பக்கத்தில் ஒரு பிளான் போடுவோம். லீவுக்கு இங்கே போகலாம், லீவுக்கு அங்கே போகலான்னு பயங்கரமான பிளான் போட கடைசியில் அந்த லீவுக்கு போகவே மாட்டோம். அதான் மனுஷன் போடுற பிளான். தேவனுக்கு அது சித்தம் இல்லைன்னா நீ அங்கே போக மாட்ட. அதையும் மீறி முட்டி திணறி போய் ஆகணும்னு நினச்சுன்னா எங்காவது உளுந்து வாரிட்டு தான் வருவேன். அப்புறம் திருப்பி எங்கே வந்து உட்காருவேன்? அவர் பாதத்தில் போன ஆண்டவரே, இப்படி ஆச்சு ஆண்டவரே, இது ஆச்சு ஆண்டவரே. கர்த்தர் நம்மளுடைய எண்ணங்களையே, நம்மளுடைய ஏக்கங்களை, நம்மளுடைய வழியை, நமக்கு வர வேண்டிய காரியம் ஆசீர்வாதமும், நமக்கு நேரிடுகிற அபாயம் காரியம் எல்லாவற்றையும் தேவன் அந்த கிரியை எல்லாத்தையும் கர்த்தர் நன்றாக அறிந்திருக்கிறார். அதனால தான் என்ன செஞ்சாலும் ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு போகிறது எவ்வளோ நல்லது. சில பேர் நினைப்பாங்க, அவர் பார்க்கல. ஆமாங்க, அவர் பார்க்கல. நியாயாதிபர் வரும்போது ஜீவ புஸ்தகத்தில் பேர் இல்லைன்னா அவர் சொல்லுவார், ஆமாய்யா நான் உன்னை பார்க்கல. நீங்க கேட்க முடியாதல்ல, ஏன் ஜீவ புஸ்தகத்தில் என்னோட பேர் இல்லை ஆண்டவரே? பூமியில் நீ வாழ்கிற நாட்களில் நீ செய்கிற ஒவ்வொரு துளி பாவத்தையும் நான் பார்க்கலன்னு சொன்னேன். நியாய தீர்ப்பு அன்னைக்கு நான் உன்னை பார்க்கல அப்படின்னு அவர் சொன்னா நம்ம நிலை என்ன ஆகும்? ஏற்றுக்க முடியுமா? ஏற்றுக்குவோமா? நிறைய பிலாசபி பேசுவோம்ல, அப்போதான் வசனம் பொன்மொழியாக அப்படியே பொங்கி வெளியே வரும். மொத்த பைபிளும் அப்படியே உள்ளுக்கே அது வந்து டயலாக் எழுதுனது அவர், டைரக்டரு அவர். அவர்கிட்டயே வசனத்தை சொல்லி வாக்குவாதம் பண்ணணும்னு நினச்சுன்னா இது நடக்கிற காரியமா? இதை நம்ம கையில் கொடுக்கும் போதே தேவன் சகலத்தையும் அறிந்த தேவனாய் இருக்கிறார். இதுதான் நடக்கும், இப்படிதான் இருக்கும் என்று 2000 வருஷத்துக்கு முன்பதாக கொடுத்த வார்த்தை இன்னைக்கும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஏன்? தேவன் கிரியைகளை அறிந்திருக்கிறார். எப்ப என்ன நடக்கும், உனக்கு என்ன நேரிடும், எல்லாவற்றையும் தேவன் நன்றாய் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க நினைக்கிறீங்க நீங்க செய்யற ஒவ்வொரு வேலையும் தேவன் பார்க்கலன்னு நினைக்கிறீங்களா? 2, நீ தீமை செய்யும் போதும் கர்த்தர் அதை கவனித்துக் கொண்டிருக்கிறார். நீ நன்மை செய்யும் போதும் கர்த்தர் அதை அறிந்து பார்த்து கொண்டே தான் இருக்கிறார். நீ ஒருத்தரை கருவும் போதும் கர்த்தர் அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார். ஒருத்தரை நீ அவன் பின்னால புகழும் போதும் கர்த்தர் அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார். அல்லேலூயா. ஒருத்தன் முன்னுக்கு நீ நடிக்கும் போதும் கர்த்தர் உன்னை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார். அவன் முன்னுக்கு நீ உண்மையா இருக்கும் போதும் கர்த்தர் உன்னை பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். உன் நற்கிரியையை பார்த்து அவருடைய ஆசீர்வதிக்கிற தேவன். யாரும் பார்க்கல நினைக்காதீங்க. சில நேரத்தில் நம்ம சொல்லுவோம், நான் எல்லாத்துக்கும் நல்லது தான் செஞ்சேன், எனக்கு மட்டும் ஏன் அப்படின்னு கேட்டு எஸ்கேப் ஆகணும்னு பார்ப்பாங்க. நீ எல்லாத்துக்கும் என்ன நல்லது செஞ்சேன்னு கொஞ்சம் உட்காந்து யோசி. என்ன நல்லது செஞ்ச? எல்லாத்துக்கும் நல்லது செஞ்சேன், எனக்கு மட்டும் ஏன்? ஏன் அந்த மாதிரி? நான் நல்லது தான் நான் அவளுக்கு பண்ணேன். என்ன நல்லது பண்ணேன்? தேவ சித்தத்தோடு செய்தீர்களா? தேவன் விருப்பப்பட்டதை செய்தோமா நல்லது என்று சொல்லுற பேர்ல? நல்லது என்ற பேர்ல அடுத்தவங்களுக்கு செய்யறேன்னு சொல்லி நம்மளுடைய பேரும் புகழும் வெளியே வருவதற்காக செய்வது நற்கிரியைகள் அல்ல. எதிர்பார்க்காமல் கேட்காமல் இறங்கி போய் செய்கிறோமே, அந்த நற்கிரியை கர்த்தர் நன்றாக அறிந்திருக்கிறார். எத்தனையோ ஜனங்க ரோட்ல படுத்திருக்கிறாங்களே, நீங்க நல்லா வீட்டில் படுக்கல தூங்குறீங்க. என்னைக்காவது ஒரு நாள் உங்க சிந்தைக்கு எழும்பி எல்லாத்துக்கும் ஒரு போர்வை வாங்குவோம். ஒரு போர்வை இப்போ என்ன விலை? ஆக மலிவான விலையில் இருக்குது. ஓகேவா? நல்லா வந்து பேக்கேஜிங்லாம் டசன் கணக்கில் விற்கிறது, மொத்தமாக வாங்குறது. நீங்கள் வாங்கி நீங்கள் கொடுக்கலாம். ஒரு 10 போர்வை வாங்கிட்டு இந்த படுத்து இருக்கிறாங்களே ரோட்டில் குளிரில், அவங்களுக்கு ஒரு போர்வை கொடுக்கலாம். மனசு இருக்குதா? அதுதாங்க நற்கிரியைகள். நம்மளோட நற்கிரியை என்ன? எங்கெல்லாம் ஆராதனை நடக்குதோ அங்கே போய்ட்டு டங்கு டங்குன்னு ஒரு குதிச்சுட்டு எல்லாருக்கிட்ட நான் நற்கிரியை செஞ்சுட்டேன். அப்புறம் ஆண்டவரே எழுப்புங்க 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 எழுப்புன்னு எல்லாம் சேர்ந்தோட வான கத்துறது. அவரும் கேட்பாரு, எத்தனை தடவை தானே அவனை எழுப்புறது அப்படின்னு. நான் தான் உன்னை எழுப்புறேன், நீ திருப்பி திருப்பி தூங்கிட்டு தான் இருக்கிற. எந்திரிச்சு நல்ல வேலை செய்ய சொன்னா தூங்குற.
ஏன் தெரியுமா? சபையில் வந்து தூங்குவாங்க. நற்கிரை அதான் சொல்லல, உடம்புங்க இருக்கும், தலை பார்வை எல்லாம் முன்னுக்கு புல்பிட்டில் பாஸ்டர் பேசுகிறாரு அப்படியே தான் இருக்கும். உள்ளுக்கு வந்து போயிடும். கடல் தாண்டி மெரிட்டேரியன் தாண்டி சைனா பார்டர்லாம் தாண்டி போயிடும். அது திடீர்னு பாஸ்டர் ஹல்லேலூயா அப்படி ஒரு சத்தம் கேட்டா திருக்குன்னு வருபடு. இவங்க ஹல்லேலூயா ஆமென் ஆமென். என்னத்துக்கு ஆமென் தெரியாது, என்னத்துக்கு ஹல்லேலூயா அதுவும் தெரியாது. தேவன் அதை காண்கிற தேவன். அதுதான் சொல்றேன், நடிக்கிற காரியங்கள் ஆண்டவர் முன்னுக்கு நம்ம நடிக்க முடியாதுங்க. எல்லாத்தையும் ஆண்டவர் நல்லா தெரிஞ்சிருக்கிறார். என் கூட இருக்கிறவங்க யார் நடிக்கிறா, யார் ஏமாத்துறா, எல்லாத்தையும் ஆண்டவர் நன்றா இருந்து. எனக்கு தெரியாது என்னை சுத்தி யார் என்ன பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் ஆராதிக்கிற ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா அல்லேலூயா. ஆரோன் மனைவி மோசைக்கு பின்னால பேசுறதை கர்த்தர் கண்டார். முறுமுறுத்ததை தேவன் அறிந்தார். என்னாச்சு? அவளுக்கு ஒரு வியாதி வந்து பட்டணத்து விலக்கி எல்லையை விட்டே வெளியாக்கிட்டார். போ வெளியே, என் மகனையே நீ குறை சொல்ற. உன் நற்கிரியை இப்படியும் கர்த்தர் பார்க்கிறார், மறந்துடாத. நீ செய்கிற நல்லதையும் கர்த்தர் பார்க்கிறார், நீ செய்கிற தீமையும் கர்த்தர் கவனிக்கிறார். Both God see your good things. God also see the things you are doing in bad ways. தவறான வழியில செய்கிறதையும் கர்த்தர் கவனிக்கிறார். பசாமே இருப்பான்னு எதிர்பார்க்காத. நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்? நான் நல்லது செய்யறேன், கர்த்தர் எனக்கு எதுவுமே செய்ய மாட்டாரு. அவர் கவனிக்கிறார் சொன்னா உன்னுடைய ஆசீர்வாதம் உன்னை நோக்கி வந்து கொண்டு இருக்குதுன்னு அர்த்தம். தப்பு செய்யறேன், பரவாயில்ல, யாரும் பார்க்கல, நான் தானே, என் பக்கத்தில் யாருக்கும் தெரியாத நான் என்ன பண்றேன்னு, நான் உள்ளுக்கு தபூர் பண்றேனே, யாருக்கும் இந்த வெளியே நான் பரிசுத்தமானு, வெளியே எல்லாரும் பாவங்க, ஆஹா இவரை போல ஜெபிக்கிறவர் யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னா பேர் வாங்கினவங்க. உள்ள பார்த்தா சாக்கடை ஓடிக்கிட்டு இருக்கும். அதையும் கர்த்தர் பார்க்கிறார். இங்க ஆசீர்வாதம்னா அங்க நியாய தீர்ப்பு நடக்கும். அவனுக்கு நியாய தீர்ப்பு நடக்கும் போது சுத்தி இருக்கிறவங்க இப்ப என்ன நம்ம கேட்பாங்க, பாரு அவங்க நல்லா ஜெபிக்கிறாங்க, அவங்களுக்கு ஏன் அந்த பிரச்சனை? ஆண்டோட பார்வை ஒருத்தன் மேலும் தப்பாது, தெரியுமா? ஒரு இன்ச்சு கூட நகர முடியாது. என்ன பண்றோம், என்ன பேசுறோம், எல்லாத்தையும் நம் தேவ சமூகத்தில் நன்மையான காரியத்தை விதைத்துமானால் அந்த நன்மைக்கு உலகம் பிரதிலிப்பு கொடுக்கலனா கூட பரவாயில்ல, தேவன் அதை உண்டாக்குகிறவர். அது ஆண்டவர் கொடுப்பாரு. மனுஷனை மெச்சிக்கிறோன்னு சொல்லி வேலை செய்யாத. திருச்சபையில் நீங்க எடுக்கிற ஊழியர் செய்கிற ஒவ்வொரு காரியம் அடுத்தவங்க என்ன மெச்சிக்கணும்னு நினைச்சா அது சரியில்லாத ஒரு காரியம். நான் செய்கிற ஒவ்வொரு காரியமும் தேவன் எனக்கு என்ன செய்யணுமா, அதை ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கிறதுக்கு செய்யணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? நான் நல்லது செய்து கர்த்தர் செஞ்சா போதும், 4 பேருக்கு தெரியணும்னு அவசியம் இல்லைல்ல. சரியா இல்லையா? சரியா இல்லையாங்க? ஆனா நீங்க என்ன மாறிடுச்சு ட்ரெண்டு? 1 கிலோ கோதமாவை கொடுத்து போட்டு அதை தூக்கி ஃபேஸ்புக்கில் போட்டு 10 கோடி பேருக்கு 1 கிலோ தான் கொடுத்துருமா. என்னமோ வாழ்நாள் ஃபுல்லாக சாப்பாடு கொடுத்த மாதிரி அப்படியே ஓடும். அப்படியே அது எனக்கும் தெரியாது. நற்கிரியை கர்த்தர் நன்றாய் அறிந்திருக்கிறார். 2வது ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பிரியாசத்தையும் நான் அறிந்திருக்கிறேன். பிரியாசம் என்பது நம் ஆண்டவருக்குன்னு செய்யணும் நினைக்கிற காரியங்கள். The things that you are come forward, tell God that you are willing to do something for God. God also see that what you want to do for God. ஆண்டவருக்கு என்ன செய்ய போற? அடிக்கடி நான் சொல்லுவேன், அநேகர் ஆண்டவர் எனக்கு என்ன செய்வார், ஆண்டவர் எனக்கு என்ன செய்வார் சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அவங்க ஆண்டவருக்கு ஒன்றும் செய்ய மாட்டாங்க. அதையும் கர்த்தர் நன்றாய் அறிந்திருக்கிறார். ஏன்னா இன்னைக்கு ஒரு உதாரணம் நான் சொல்றேன் உங்கள்கிட்ட.
எங்காவது சபையில அரிசி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா எங்க படிப்பாங்க? எல்லாரும் எங்க படிப்பாங்க? நான் எப்போதும் கேட்பேன், நீ பிச்சை கேட்கல, நீ அடுத்தவங்களை ஆசீர்வாதமா இருப்பதுக்கு கர்த்தர் தெரிஞ்சிருக்கிறார். உன்னை வச்சு 10 பேருக்கு அரிசி கொடுப்பாரு கர்த்தர். நீ போய் அங்க நிக்காத. அல்லேலூயா. ஏன் அரிசி கொடுக்குறாங்க? they are doing the good work, right? நல்ல வேலையை செய்யறாங்க. திருச்சபையிலேருந்து அரிசி கொடுக்குறது நல்ல வேலை. ஏன் அதை செய்யறாங்க? இதன் மூலமா தேவனுடைய அன்பு, தேவனுடைய அரவணைப்பு, தேவ பிள்ளைகள், தேவ வார்த்தை அவங்களுக்கு போய் சேரணும்னு. அது நீங்க போய் சேருது. ஏன் அரிசி கொடுத்தாலும் ஓன போய் நிற்கிறது வரிசையில். அதுல என்ன நோக்கம் இருக்குது? செய்யறவங்க தவறா செய்யல, வாங்குறவங்க அவங்க ஒரு நோக்கத்தில் செய்வாங்க. தேவ அன்பை ஜனங்களுக்கு வெளிப்படுத்தும் சபையாக சேர்ந்து செய்வாங்க, இல்லை என்ஜிஓ சேர்ந்து செய்வாங்க. கிறிஸ்தவங்க என்ஜிஓ சொல்றேன். எதுக்கு? to show the love of God to people. ஆண்டவர் உன்னையும் நேசிக்கிறார். ஆனா இந்த கிறிஸ்தவங்க என்ன செஞ்சிருவாங்க? கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சொல்றீங்க எதுவுமே இருக்க. என்னமோ சாப்பாடுக்கே வழி இல்லாம நீ ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி பிடிக்கும். ஒன்னோட 100 மடங்கு கஷ்டப்படுறவங்க வெளியே இருக்கிறாங்கன்னு உன் மைண்டுக்கு அது வந்துச்சா? அங்க கொடுக்குறாங்க, நீ வா நான் உன்னை கூட்டிட்டு போறேன், வாங்கி கொடுக்குறேன்னு என்னைக்காவது? அதுதான் கிரியை, அதுதான் பிரியாசம். அதை விட்டுட்டு கொடுக்குறாங்க, நானே வாங்கி வச்சுக்கிட்டேன்னா அதுக்கு பேர் கிரியம் இல்லை, அதுக்கு பேர் பிரியாசமும் இல்லை. ஆணவம்னு சொல்லுவாங்க, அங்கலாப்புன்னு சொல்லுவாங்க. எல்லாம் எனக்கு வேணும். எல்லாத்தையும் எடுத்துட்டு எங்க போற? உங்ககிட்ட டசனா லோரியா பில்டிங்கா ஆண்டவனை ஆசீர்வதிச்சா என்ன செய்ய போற? இல்லாத போதே உன்னால சிந்திக்க முடியல, இருக்கும் போது என்ன செய்ய போற? நீ ஒன்னும் செய்ய போறது இல்ல. அந்த இல்லாத போது இருக்கிற உணர்வை தான் ஆண்டவர் சொல்றார், நான் உன் கிரியைகளை காண்கிறேன். அவங்கிட்ட இருக்காது, ஆனா நல்லது செய்யணும்னு நினைப்பான் பத்தியா, அதை கர்த்தர் பார்ப்பார். அல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம கண்ணாடி போட்டு பார்க்கணும்னு அவசியம் இல்லை. சும்மா நம்மளை பத்தி நம்மளே யோசிச்சாலே நம்மளுக்கு தெரியும் நம்ம எங்க இருக்கிறோம். அதனாலதான் இப்போ சொல்வேன், அடுத்தவன் என்னை பார்த்து சொல்லி நான் என்னை பத்தி தெரிஞ்சுக்க எனக்கு அவசியம் இல்லை. அல்லேலூயா. நீ பைபிளை படி, நீ யார் என்று கர்த்தர் உனக்கு வெளிப்படுத்துவார். இது நம்மளுக்கு ஒரு கண்ணாடி போல. அல்லேலூயா. உன்னுடைய முகத்தை இந்த வார்த்தை கண்ணாடியை மேல பார்க்க ஆரம்பிச்சிச்சுன்னா நீ யார் என்று அந்த கண்ணாடியில அந்த வார்த்தை தெரியும். அதுலேருந்து கர்த்தருடைய மாற்றுவார். நீ இப்படி பண்ண, இதை விடு, இதை செய்ய, இதை விடு, இது வேணாம்ப்பா, இந்த வழி வேணாம், நான் உனக்கு ஒரு வழி வச்சிருக்கேன், வாங்க, இது தேவையில்லப்பா, நான் உனக்கு கொடுக்குறேன், உன்னை உயர்த்த போறேன், நீ போப்பா, அங்க அந்த வீட்டில் போய் கை வச்சு ஜெபம் பண்ணு, சுகம் நீ நடக்கும்பா. இந்த கண்ணாடியோட வேலை அதுதான். இந்த கண்ணாடியை திறந்து பார்க்கறது இல்லை. ஆனா இந்த முகரைய அண்ணாடிக்க பல்லு விளக்குறப்ப கண்ணாடியில பார்த்துக்கிறது. சின்ன வயசுலேருந்து சாக போற கடைசி வரைக்கும் கண்ணாடியில பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஏன் சாக போற வயசை சொல்லுமா? சில பேர் மரண படுக்கையில் இருக்குது வேணா நம்ம கேள்விப்பாங்க, தாடி ரொம்ப வளர்ந்துருச்சு, எனக்கு ஷேவிங் பண்ணி விட்டுறியா? உடனே வீட்டில் உள்ளவங்க என்ன பரிதாபப்பட்டு என்ன செய்வாங்க? அவர் கடைசி ஆசை போல கூட்டத்தோடு கூட்டமா சேர்ந்து கோவிந்தசாமி கூட்டம் வந்தோம். என்ன கதை? எல்லாமே கிரியைகளும் அறிவதில்லை, செயல்பாடுகாரிகளும் அறிவதில்லை. செத்த பணம் போல நின்று கொண்டு இருக்கிறோம். ஜீவனுள்ள தேவன் ஒரு மனுஷனை உயிரை கொடுத்து நிலை நிற்க வைக்கிறார்னா அவருடைய நாமத்தை வெளிப்படுத்துவதற்கு. சும்மா காத்தடிச்சா சாயிர லாலாம்புள்ளா வாழ்றதுக்கு இல்ல. இங்க காத்தடிச்சா அங்க விழுவோம், அங்க காத்தடிச்சா அங்க விழுவோம். அந்த வாழ்க்கையை கர்த்தர் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கல. நில்லு,
நிலையா நெல்லு. கஷ்டம், உன்னை அவமானப்படுத்துறாங்களா, நீ செஞ்ச தெரியுமா நல்லது, அதை நான் ஞாபகத்தில் வச்சிருக்கிறேன், பயப்படாத. ஆண்டவரே என்னை ரொம்ப துன்பப்படுத்துறாங்க, ஆண்டவரே பொறுமையாயிரு, நீ நல்லது செஞ்ச பத்தியா, அது நான் பார்க்கிறேன், பயப்படாத, நான் உன்னை விட மாட்டேன். நெருக்கம் வரும், என்னால முடியல ஆண்டவரே என்னை விடுங்க அப்படின்னு சொல்றியா, ஆண்டவர் அதான் சொல்றாரு, உன் பொறுமையை நான் காண்கிறேன். இவ்வளோ நாள் இருந்தல, இவ்வளோ நாள் முடிஞ்சிச்சுல, இன்னும் கொஞ்ச நாள் தான்ப்பா, இன்னும் கொஞ்ச நாள் தான்ப்பா, பொறுமையா இரு. உன் கிரியைகளை, உன் வேலையை நான் நன்றாய் அறிந்திருக்கிறேன். அதோட சன்மானத்தை உனக்கு நான் திரும்ப கொடுக்க வல்லவராக இருக்கிறேன். அல்லேலூயா. விடமாட்டார். Nothing you are going to lose when you give everything to God. I tell you, you will never lose anything. எதுவுமே உன் வாழ்க்கை நீ இழந்து போக மாட்டேன். கர்த்தருக்கென்று நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து செயல்பாடுக்குள்ளாக உங்களை செய்யறதுக்கு நீங்க வந்தீங்கன்னா, நீங்க எக்காரணத்து கொண்டோ எந்த ரீதியிலும் நீங்க நஷ்டம் அடைய மாட்டீர்கள். நஷ்டம் அடைய விட மாட்டார். இன்னைக்கு ஜனங்க என்னன்னா, 1 போட்டு 2 எடுக்கிறது, 10 போட்டு 20 எடுக்கலாம். இது ஜூடி கேம்பிளிங் பண்ற இடம் இல்லை. It's not a place of gambling. You put 10 ringgit, you can take 20 ringgit. No. God see the heart. God see the work. Hallelujah. God see inside your heart the work that you have done for God, that you have prepared for God. அந்த உள்ளத்தை ஆண்டவர் பார்க்கிறார். தேவனுக்கென்று ஆயத்தப்படுத்தின அந்த காரியத்தை ஆண்டவர் பார்க்கிறார். அல்லேலூயா. தேவன் அந்த காரியத்தை முக்கியத்துவம் கொடுக்கிறார். ஏன் அப்படி சொன்னா, அவர் 7 குத்து விளக்கு என்று சொல்லுகிற சபைகளை பார்த்து சொல்லுகிறார், இந்த 7 சபையும் என்னுடைய கரத்திற்குள்ளாய் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா ஜாதியும் எல்லா கூட்டத்தையும் நான் பிடித்து வைத்திருக்கிறேன். என்னோட அதிகாரத்தில் தான் அது இருக்குது என்று ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையால் ஆண்டவர் இந்த திருச்சபைக்கு சில முக்கியமான காரியத்தை, எபேசு சபைக்கு அவர் என்ன சொல்றாரு, ஒரு 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 தேங்க்ஸ் சொல்லுவாங்க, காம்ப்ளிமெண்ட் சொல்லுவாங்க, அதை கொடுக்கிறாரு. என்னதுன்னா, முதலாவது அவர் சொல்றாரு, இந்த எபேசு சபை எப்படியாப்பட்ட சபையாம், சத்தியத்தை காக்கிற சபையாக இருந்தது. எப்படி இருந்ததா? சத்தியத்தை காக்கிற சபை. A guardian of truth. The church has been a guardian of the truth. சத்தியத்தை காக்கிறது தெரியுமா? உண்மையாய் இருக்கிறவன். நம்மள எத்தனை பேர் ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறோம் சொன்னா எல்லா கை தூக்குவாங்க. ஆமாவா? அவன் தான் போய்காரன். முதல்ல கை தூக்குறவன் தான் போய்காரன். ஏன்னா அவன் உண்மையாவே இருக்க மாட்டான் ஆண்டவருக்கு. உண்மையாய் ஆண்டவருக்கு சத்தியத்தை காக்கிறவன் எப்படியாப்பட்டவனா இருப்பான் தெரியுமா? உலகத்துக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் வாழுவான். உலகத்தில் இருக்கிற எல்லா காரியத்தையும் வெறுக்கிறவனா இருப்பான். பணத்து மேல ஆசை இருக்காது, பதவி மேல ஆசை இருக்காது. அல்லேலூயா. சாப்பாடு மேல இச்சை அடைஞ்சவனாக இருக்கவே மாட்டான். இது சாப்பிடணும், அது சாப்பிடணும், இது வேணும், அந்த 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 என்ன சொல்லுவாங்க, அடைஞ்சானுவாங்க, அது இருக்கவே இருக்காது அவன்கிட்ட. அவனுடைய உணவு எல்லாம் எது தெரியுமா? தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தை தான் அவனோட வாழ்க்கைக்கு உணவாக மாறும். அந்த உணவு எப்போதும் அவன் உண்ணும் போது அந்த உணவின் மூலமாய் பெற்றுக்கொள்ள சத்தியத்தை நிலை காத்துக் கொள்ளுகிறவனா, ஐயோ ஆண்டவர் சொன்னாரு, அதை காத்துக் கொள்ளுகிறவனா இருப்பான். ஆனா நம்ம என்ன செய்வோம் பிரியமானவர்களே? இன்றைக்கு நம்ம இடத்துல குறைகள் இருக்குது தெரியுமா? நம்ம என்ன தெரியுமா செய்யறோம்? இடத்துக்கு தகுந்தப்ப நடிக்கிறது. சொந்தக்கார வீட்டுக்கு வந்தா சர்ச்சுக்கு போக மாட்டாங்க. அது 100% நடக்கும். மூக்கில் கொஞ்சம் சளி வந்துருச்சுன்னா போதும், இன்னைக்கு சர்ச்சுக்கு போல, தலைலாம் மயக்கமா இருக்கு, அப்படியே உயிரே போற மாதிரி இருக்கு. ஆனா அங்க உயிர் போகாது. போயிடுச்சுன்னா அப்புறம் ஓடி வருது ஆண்டவர்கிட்ட திருப்பி.
இன்னொரு கூட்டம் எல்லாரும் போறாங்க, நானும் போறேன். இதையும் கர்த்தர் பார்க்கிறாரு. அதான் சொல்றேன், சபையில மாதிரி 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 மாதிரியும் இருக்கு. எல்லா மாதிரியும் கர்த்தர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார். எல்லா மாதிரியும் ஆண்டவர் பார்த்து இன்னும் பொறுமையா தான் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த எபேசு சபை சத்தியத்தை காக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஆகிய ஆண்டவர் அதை அவர்களுக்கு சொல்லி என்ன செய்றார்? உற்சாகப்படுத்துகிறார். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில அந்த சத்தியத்தை காக்கிறவர்களாக இருக்கிறதுக்கு ஆண்டவர் நம்மளுடைய சபையிலும் அதான் பேசுறார். சத்தியத்தை காக்கிறவர்கள் நில்லு. வாரத்துல 7 நாளும் சபையில ஊழியம் இருந்தா 7 நாள் வருவதுக்கு கஷ்டம்னு சொன்னா சரிங்க பரவாயில்லன்னு ஏத்துக்கலாம். வாரத்துல 2 நாள் தான் சபையில் ஆராதனை நடக்கும். அந்த 2 நாள் கூட வர கஷ்டமா இருந்துச்சுன்னா நீ எப்படி சத்தியத்தை காக்கிறவனா இருக்கன்னு சொல்லி உன்னை வெளிப்படுத்துற? எங்க இருக்கு சத்தியம் நம்ம கிட்ட? இந்த சத்திய வார்த்தை காக்கிறதுக்கோ இந்த சத்திய வார்த்தை நம்மளுக்குள்ளாக இல்லைன்னு சொன்னா தேவன் ஆயத்தப்பட்ட இடத்துக்கு போவது ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா. ரொம்ப கஷ்டம். அவர் சுலபமான ஒரு வழியை கொடுத்து கூட நம்மளால போக முடியலன்னா அவர் பிரச்சனை, நம்ம பிரச்சனை. இப்ப இவ்வளோ பண்ணியும் நீ வரலன்னா நான் என்ன பண்றதுன்னு அவர் தான் அதான் கேட்பாரு. தூதன் தேவனுடைய மகிமையை எடுத்துக் கொள்ளுகிறான் என்று தெரிந்த அடுத்த உடனே ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அவனை வானத்திலிருந்து தள்ளி போட்டாரு, போக்கல அப்படின்னு. இன்னைக்கு பிசாசா இருக்கான், சரியா? ஆனா உனக்கும் எனக்கும் ஆண்டவர் இரக்கம் காட்டி கிருபை காட்டி வழியே உழோ செஞ்சோம். நீ திரும்பவும் உழுணும்னு தான் நினைக்கிற. அவர் உன தள்ளல, நீயே கீழே உழுணும்னு நினைக்கிற. சத்தியத்துக்குள்ளாக நிலை நிற்கிறவனுடைய வாழ்க்கை எவனுக்கும் பயப்பட மாட்டான், எவனுக்கும் அசர மாட்டான். எந்த நிலை வந்தாலும் வருது வரட்டும், பார்க்கறது நம்ம பாப்பன்னு சொல்லி நிற்பான். அல்லேலூயா. ஆனா சத்தியத்தை காக்கிறதுக்கு இல்லாதவன் தான் இடத்துக்கு தகுந்த அப்படி நடிப்பான். உண்மை இருக்காது. என்ன இருக்குமோ இடத்துக்கு தகுந்த நடிகை எப்படி தெரியுமா? அங்க அல்லேலூயா சொன்னா அங்கேயும் போய் அல்லேலூயா சொல்லிக்குவான், இங்க அல்லேலூயா சொன்னா இங்கேயும் போய் அல்லேலூயா சொல்லிக்குவான். 2 இடத்துல அல்லேலூயா சொன்னா கூட 2 இடத்துல பிரசங்கம் பண்ண வார்த்தை அது காதுக்கு ஏறவே ஏறாது. அப்ப நீ அல்லேலூயா சொல்லி என்ன பண்ண போற? எப்படி காக்க போற? இரண்டாவது, சத்தியத்தை காக்காதவன் எப்படி இருப்பானா? சபையில ஒரு மாதிரி இருப்பான், வீட்டுல ஒரு மாதிரி இருப்பான். சத்தியத்தை காக்கிறவன் அடுத்து என்ன செய்வான்? அங்க இங்க அலைஞ்சிட்டே இருக்க மாட்டான். ஆண்டவர் சொல்லுகிற இடத்துக்கு அவன் போவான். சத்தியத்தை காக்கிறவன் செய்வான், தன் இடத்துல எதை வேணாலும் இழப்பதுக்கு ஆயத்தமாக இருப்பான். என்கிட்ட இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நான் கர்த்தருக்காக எல்லாத்தையும் கொடுக்குறேன் அப்படின்னு போவோம். இந்த கர்த்தருக்காக கொடுக்கறது எல்லாமே சொன்னோன்னா டக்குன்னு பிசாசு ஒரு ஐடியா கொடுக்கும். ஆண்டவர் உனக்கு ஞானம் கொடுத்துருக்காருல, ஆண்டவர் என்ன கொடுத்துருக்காரா? ஞானம் கொடுத்துருக்கிறார்ல, உனக்கு வேண்டியதை நீ கொஞ்சம் வச்சுக்கிட்டு நீ மீறி ஆண்டவர் கொடு. சரிதான், அல்லேலூயா, சரிதான். ஆபிரகாம் கிட்ட தன் ஒரு பிள்ளை வேணும்னு சொல்லி பிள்ளையை கொடுத்தாரு. அல்லேலூயா. அதெல்லாம் பிள்ளைய வந்து ஈசாக்கு பிறந்தாரு. டக்குனு பிறந்த ஈசாக்கை வளர்த்து அத்தனை வருஷம் கழிச்சு கூப்பிட்டு, ஏய் நீ ஈசாக்கு எனக்கு பலி செலுத்திட்டாரு. இப்ப ஆண்டவர்கிட்ட நான் போய் சொல்ல முடியுமா? எனக்கு ஞானம் கொடுத்துருக்கிறீங்க, ஈசாக்கு பதில் நான் வேற ஏதாச்சும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு. நான் என்ன விரும்பி கேட்டனோ அதை தான் நீ கொடுக்கணும். நீ விரும்பினதை எனக்கு கொண்டு வந்து கொடுத்து விட்டு இதுதான் உமக்குன்னு சொல்லலாம். சத்தியத்தை காக்கிறவன் ஆபிரகாம் என்ன பண்ணாரு? இல்லைன்னு சொல்லல, முடியாதுன்னு சொல்லல, மகிழ்ச்சியோட சந்தோஷமா தன் வேலைக்காரனோட சேர்ந்து போய் பாதி தூரம் போய் என்ன சொன்னாரு? நீங்க எல்லாம் இங்கே இருங்க, நானும் அவனை மட்டும் போய் மேல
தேவனை ஆராதனை செஞ்சுட்டு திரும்பவும் வருவோம்னு சொல்லிட்டு போறாரு. எவ்வளவு ஒரு நிச்சயம்! ஏன் தெரியுமா? சத்தியத்தை காக்கிறவனுக்கு ஆண்டவர் என்றைக்குமே கூட இருந்து வழிகளை செம்மைப்படுத்துகிறவராக இருக்கிறார். இல்லைன்னா அந்த உறுதி ஆபிரகாமுக்கு வந்திருக்குமா? வழி செலுத்த போவது யார? ஈசாக்க. ஆனா வேலைக்காரன் என்ன சொல்றாரு? நாங்க 2 பேரும் மேலே போய் வேலையை முடிச்சுட்டு தேவனை ஆராதித்து முடிச்சுட்டு நாங்க திரும்ப வரோம் அப்படின்றாரு. எவ்வளவு ஒரு உறுதி அவனுக்குள்ளாக! நம்ம கிட்ட ஆண்டவர் ஏதாவது கேட்டாக்க அப்படியே உயிரே போயிடும். நம்ம கிட்ட கொஞ்சம் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துரும் நினைக்கிறேன். நம்ம தான் பாக்கெட்ல கையை விட்டு ஒரு வழி போட்டாலே நம்மளுக்கு வாழ்க்கையை கடுத்து கொடுக்குற மாதிரி ஆயிருது. இப்ப money play big role today, right? When money become your king, you are losing your place there. Don't make the money your king. Our king is Jesus Christ. Hallelujah. என்னை ஆளுகை செய்கிற ராஜா யார் தெரியுமா? சத்தியத்தை காக்கிறவனா? நான் யாரை பார்ப்பேன்? இயேசு ராஜாவை பார்ப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப சத்தியத்தை காக்கிறவன் என்ன செய்வான்? தனக்கு இழப்பு வந்தாலும் சரி, ஆண்டவருக்கென்று எல்லாவற்றையும் செய்வான். இப்ப நான் கேட்கிறேன், நீங்க சத்தியத்தில் இருக்கிறீர்களா? சத்தியத்தில் இருக்கிறோமா? எவ்வளவு ஈஸியா நியாய தீர்ப்புக்குள்ள விழுந்துரும் தெரியுமா? எவ்வளவு ஈஸியா விழுந்துடலாம் தெரியுமா நம்ம? ஆனா நம்மளை தாங்கி பிடிக்கிறது யாரு? இயேசு ஆண்டவரோட கிருபையினால, இரக்கத்தினால. ஆனா இது கடைசி வரைக்கும் ஒன்று தூக்கி பிடிக்கும்னு நினைக்கிறியா? எல்லாத்தையும் கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். ஒருத்தரையும் விட முடியாது. அதனாலதான் சொல்றேன், தேவனுடைய பார்வையிலிருந்து யாரும் தப்பவே முடியாது. எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். இது வரைக்கும் என் கிருபையும் என் இரக்கமும் உன்னை தாங்கி பிடித்து கொண்டே இருந்துச்சு. நீ மாறுவே நான் எதிர்பார்த்தேன். ஆனா நீ மாறவே இல்லை. You never change. That is why the word of God came to the church Ephesus. Hallelujah. அவர் சொல்றால, நீ ஆதியின் அன்பை விட்டுட்ட, ஒழுங்கா மனம் திரும்பு, நான் திரும்ப வருவேன். நான் வர்ற நாட்களை நீ இன்னும் மனம் திரும்பலன்னு வச்சுக்கோ. அந்த விளக்கு தண்டு உன் மத்தியில எரிஞ்சுக்கிட்டு இருக்குல்ல, அது உன் வாழ்க்கையை நான் எடுத்துருவேன்றாரு. எவ்வளவு பெரிய வார்னிங் இது! ஆனா அந்த வார்னிங் நம்ம சொன்ன சபையில வரட்டும், அப்புறம் பார்ப்போம். இல்ல, வரணும் ஆண்டவரே, சீக்கிரமா வரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது, இந்த எபேசு சபையை பார்த்து சொல்றாரு, நீங்கள் பொய்யராக இருக்கிற அப்போஸ்தலர்களை நன்றாய் அறிந்திருக்கிறபடியே நான் காரியத்தை உங்களை பார்த்து அறிந்திருக்கிறேன். அப்படின்னா அவர் என்ன சொல்றாரு? வரவன் எல்லாம் ஆண்டவரை பத்தி உபதேசம் கொடுப்பான், இயேசுவை பத்தி பேசுவான், கடவுளை பத்தி பேசுவான், எல்லாம் பேசுவான். ஆனா உண்மையாய் அவன் கர்த்தருக்குரியவனா, கர்த்தருக்குள்ள இருக்கிறவனான்னு இந்த சபை அதை அடையாளம் கண்டார்கள். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் என்ன சொல்வாரு? நீ அடையாளம் கண்டல, அந்த நற்கிரியை நான் அறிந்திருக்கிறேன். இன்னைக்கு அந்த நற்கிரியை இன்னைக்கு யாரும் இல்லை. எவன் வந்தாலும் அல்லேலூயா சொன்னா கூட்டமா சேர்ந்து என்ன செய்யும்? அதுவும் அல்லேலூயா சொல்லும். அவன் என்ன ஏது எதுவுமே தெரியாது. முடிஞ்சோடனே ஓடி வச்சு நிட்டுக்கும். இன்னைக்கு இந்த சபைக்கு போவீங்க, அற்புதம் நடக்கும். நாளைக்கு அந்த சபைக்கு போவீங்க, இதை காட்டிலும் அங்க இன்னொரு பெரிய அற்புதம் நடக்கும். இழுப்பீங்க. நாளைக்கு அந்த சபையை ஒட்டி இன்னொரு சபைக்கு போவீங்க, அது இன்னும் வேகமா இருக்கும். பயங்கரோ. ஆக்சுவலி இப்ப நீ எந்த சபையில தான் நிக்க போறப்ப? எங்க நிக்க போறேன்? ஏன்னா இன்னைக்கு ஊழிய பிரபலங்களை பார்த்து ஜனங்கள் ஓடி போய் உட்கார்றதுதான் நிறைய இருக்கு, தவிர இயேசுவை பார்த்து ஓடி போய் உட்கார குறைஞ்சிச்சு. அவரு பிரபலரா, வல்ல பாட்டு பாடுறாரா, இசை தட்டு வீடியோ எல்லாம் வெளியாக்குறாரா? இல்ல,
அவர் எங்களுக்கு தகுந்தாப்புல காரியத்தை பேசுறாரா? அதாவது எனக்கு பிரியமா இன்னைக்கு உபதேசம் இப்படிதான் இருக்கிறது. கடிந்து கொள்ளுகிற உபதேசம் வந்தா ஊழியக்காரனை என்ன செய்வாங்க? ஒதுக்கி வைப்பாங்க. பாவம் செஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு உபதேசத்தை கொண்டு வந்தா அவன் நல்லவனா இருப்பான். சிம்பிளா சொல்லிட்டா, தேவன் அன்புள்ளவர். வாய் இனிப்பா இருந்தா பத்தாதுங்க, மனசும் இனிப்பா இருக்கணும். வாய் இனிப்பா இருந்து மனசு கசப்புனா அது ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா. கடிந்து கொள்ளுவது கஷ்டமானது. நான் ஆண்டவர்கிட்ட கேட்பேன், இந்த கடிந்து கொள்ளுகிற உபதேசங்களை நான் கொடுக்கணுமா ஆண்டவரே? அதுக்காக தான்ப்பா அவனுக்கு தெரிஞ்சேன். நீயும் அவங்க மாதிரி அன்பு அன்பு அன்புன்னு ஓடுறியா? நான் அன்புள்ள தேவன் உனக்கு தெரியாதா? நான் அன்புள்ள தேவன் மக்களுக்கு தெரியாதா? என் அன்பு யாருக்கும் விளங்காதா? என் இரக்கம் யாருக்கும் தெரியாதா? நான் மனிதனை நேசித்தபடியினால்தான் என்னோட சொந்த ஜீவனை அவர்களுக்கு கொடுத்தேன். இன்னமும் உங்களுக்கு அன்பை பற்றி தெரியாதா? யார் உங்களுக்கு உயிர் கொடுப்பா? யார் உங்களுக்கு ரத்தம் சிந்துவா? யார் உங்களுக்காக பாடுகள் அனுப்பிப்பா? நான் அதை அனுபவித்து நான் சொல்றாருல. இன்னும் வரவங்களாம் அதே அன்பை தான் பேசிட்டு இருக்கிறீங்க. Hallelujah. You speak about love, but you fail into the righteousness way to walk. Hallelujah. Hallelujah. அப்ப இந்த ஜனங்கள் எப்படி, அப்ப இந்த சபை எப்படியா பட்டுச்சா? எவெல்லாம் உல்டா ஊழியக்காரனோ கரெக்டாக கண்டுபிடிச்சு, நீ உல்டா ஊழியக்காரன் வெளியே போ, இதை கர்த்தர் நன்றாய் பார்த்தார். சரியா? இப்போ வந்த ஊழியக்காரன் என்ன சொல்லுவாங்க சபையை பார்த்து? இந்த சபை முடியாதல்லா, இது திருந்தவே திருந்தாது. இந்த உபதேசம் கொடுத்தாலும் நம்மள தவறு தான் சொல்லும். ஏன் தவறு சொல்லுது தெரியுமா? ஏன் ஊழியக்காரனை தவறுன்னு சொல்லுது சபை தெரியுமா? அந்த சபை நன்றாக அறிந்து இருக்குது அந்த ஊழியக்காரன் யார் என்று. எபேசு சபை நன்றாக அறிந்திருக்கிறார்கள் தனக்கு உபதேசம் கொடுக்கிறவர் யார் என்று. They know who is the preacher that preaching the gospel to them. Are the preacher is from God or the preacher from the devil? So God say, thank you. You recognize my servant. என் ஊழியக்காரனை, என் அப்போஸ்தலரை நீங்க நன்றாய் அறிந்திருக்கிறீங்க. அவங்க சொன்ன வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சு நடந்தீங்க. அந்த நற்கிரியையை நான் அறிந்திருக்கிறேன். கீழ்ப்படிஞ்சல, உண்மையா இருந்த 7 சபை, அதுல ஒரு சபை நீ எவ்வளோ வந்தாலும் யார் உனக்கு உபதேசம் கொடுக்குறாங்க கேட்டு அதுக்கு கவனம் செலுத்தினல. என்னோட வார்த்தை இது அப்படின்னு. அல்லேலூயா. ஆகையினால் பொய்யான காரியங்கள் அந்த சபையில நிலை நிற்க முடியல. இதை நான் அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. 3வது காரியம் இந்த சபையை குறித்து அவர் சொல்கிறார். நீங்கள் தொடர்ந்து உங்கள் பிரயாசத்தை கர்த்தருக்குள் உண்மையாய் சத்தியமாய் நிலைநிற்குவதற்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்ததுனால உங்கள் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். Hallelujah. You have been in truth in this church for all the time. I'm seeing that. நீ உண்மையா இருக்கிறதுனால நீ நல்லா வந்துருவியா? இந்த உலகத்தில் நான் கேட்குறேன், எந்த அளவுக்கு நீ உண்மையா இருக்கிறியோ அந்த அளவுக்கு இந்த உலகம் உன்னை வெறுக்கும். எந்த அளவுக்கு நீ சத்தியத்தை நிலை நிற்கிறவனா நிற்கிறியோ அந்த அளவுக்கு உன் கூட இருக்கிற உறவே உனக்கு எதிராய் மாறும். ஏன் தெரியுமா? அது எல்லாம் இச்சைக்கு ஒப்பு கொடுத்துருச்சு. நீ எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவருக்கு வந்து நிற்கணும்னு பார்க்கறல, அப்ப அந்த ஆவியும் இந்த ஆவியும் சேராது. 40 வருஷம் நண்பரா இருக்கலாம், ஆனா உன்னை சத்தியத்துக்கு ஒப்பு கொடுத்து நிக்கிறவனை மாத்தி பாரு. அடுத்த 40 நாள் இல்ல, 40 நிமிஷத்துல 40 வருஷம் நண்பர் கூட உனக்கு எதிராளியாக பிசாசு திருப்புவான். யோசிப்பீங்க, 40 வருஷமா நண்பரா இருந்தோம், சர்ச்சுக்கு வாடான்னு சொன்ன இந்த ஒரு துக்குனோடு வார்த்தைக்கான இவ்வளவு பெரிய பிரச்சனை.
சத்தியத்துக்கு அவர் வல்லமை இருக்கு. சத்தியத்துக்கு 2 பேர், அதுக்கு அவ்வளோ வல்லமை இருக்கு. இன்னைக்கு சொல்லுவான், நீ வேணா பாரு, இந்த சத்தியத்தை தூக்கிட்டு எங்கேயும் நீ போக மாட்ட, எங்காவது ஒரு மூலையில பிச்சை எடுப்பேன் அவன் சொல்லுவான். நான் சொல்றேன், இதே சத்தியத்தை நீ எடுத்துக்கொண்டு நிலை நிற்கிறவனா நின்று பாரு, கர்த்தர் உன்னை கோபுரத்தில் நிற்கிறதுக்கு ஜனங்களுக்கு முன்னதாக வெளிப்படுத்துவார். இந்த சத்தியத்தில் அவ்வளவு ஒரு வல்லமை இருக்கிறது. The truth has so much power that can change a person. Hallelujah. இந்த காலை பொழுதுல பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிற ஒரு காரியம், நான் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். Hallelujah. நீ செய்யறது எல்லாத்தையும் நான் பார்க்கிறேன், நல்லதும் சரி தீமையும் சரி. தீமை செய்தா இருந்தா மனம் திரும்ப. Hallelujah. தீமை செய்துக்கிட்டு இருந்த விட்டு பரவாயில்ல, மனம் திரும்பி சொல்லு ஆண்டவர். விட முடியலையா சொல்லுதான், இதை என்னால் விட முடியல, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர். ஆண்டவர் எதிர்பார்ப்பார், என் பிள்ளைகள் என்னோட பேச வேண்டும் என்று ஆண்டவர் ரொம்ப எதிர்பார்ப்பார். கேட்கணும், ஆனால் கிராண்டடாக எடுத்துக்கூடாது. செஞ்சுக்கிட்டே இருப்பாங்களா, கட்டிக்கிட்டே இருப்பாங்களா, செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, ஒரு முடிவு இல்லையே. ஒரு முடிவு வேணும். நீ ஒரு ஸ்டெப்பு முடிவு முன்னுக்கு எடுத்து வை, அடுத்த ஸ்டெப்பை அவர் உனக்காக நிலை நிற்கும்படி செய்ய ஆரம்பிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா சபைக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லா ஜனத்துக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். அவருடைய நாமத்துக்காக நீ பாடுபட்டியா, கர்த்தர் அதை அறிகிறார். அவருடைய நாமத்துக்காக நீ வேதனைப்பட்டிருக்கிறியா, அவர் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய நாமத்துக்காக நீ எல்லாவற்றையும் இழந்து போய்விட்டியா, உன் கிரியைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பார்வையில் எதுவும் மறைவாக இல்லை பிரியமானவர்களே. நீ தேவனுக்கு செய்ய வேண்டிய காரியம், நீ தேவனுக்கு கொடுத்த அந்த கணம், நீ தேவனுக்கு கொடுத்த அந்த நேரம் அத்தனையும் தேவன் உன்னை கனப்படுத்துகிறா மாற்றுவா. அல்லேலூயா, அல்லேலூயா. காலை பொழுது உங்களை திருப்பி உற்சாகப்படுத்துகிறேன். இந்த சபைக்கு சொன்னது போல நமக்கும் சபையாராக ஆண்டவர் சொல்லுகிறார், நம் கிரியைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அது நல்லதாக இருக்கும், அது கெட்டதும் இருக்கும். நல்லதை குறித்து ஆண்டவர் பேசுகிறார், கெட்ட காரியத்தை ஆண்டவர் குறித்து கண்டிக்கிறார். நம்ம தீர்மானம் எடுக்கணும். அல்லேலூயா. என் வீட்டில் தான் கஷ்டம் இருக்கா, என் தெருவில் தான் கஷ்டம் இருக்குதா, என் ஊரில் தான் கஷ்டம் இருக்குதா, பரலோகத்தில் ஒரு கஷ்டம் இருக்குது. என்ன தெரியுமா, நீ ஆத்துமாரோட செயலியே. பரலோகத்தில் ஒரு கஷ்டம் இருக்குது, இவ்வளோ சத்தியத்தை ஒன்று கொடுத்தோம் சும்மா உட்காந்துருக்கிறேன்னு. பரலோகத்தில் ஒரு கஷ்டம் இருக்குது, என் நேரமும் புறம் கூடிக்கிட்டே இருக்கிறது. அது ஆண்டவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா இல்லையா? அதை விடுங்க, நற்கிரியை செய்யுங்க. சும்மா வீட்டில் உட்காந்து இருக்கிற டைமில் ஒரு நபரை பார்க்க போகிறேன்னு போயிட்டு கொஞ்சம் இயேசுவை பற்றி பேசுங்க. நீங்கள் பேசும்போது அவங்க உங்களை இன்ட்ராப்ட் பண்ணுறாங்க, நீங்கள் ஆண்டவரை பற்றி பேசும்போது உங்கள்கிட்ட இன்ட்ராப்ட் பண்ணுறாங்க. நீங்கள் ஆயத்தமாக இல்லை, உங்கள் வாழ்க்கை சரியாக ஆகலை. இன்னும் நீ வாயை திறந்தா பொய் பேசிக்கிட்டு பித்தலாட்டம் பண்ணிக்கிட்டு அதே வாயில போய்ட்டு இயேசுவை மகிமைப்படுத்தணும்னு எதிர்பார்க்குற, நடக்குமா? சொல்லுங்க, நடக்கிற காரியமா அது? பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவரும் தரிசிக்க முடியாது. என் வாழ்க்கையில நான் எதை ஆண்டவருக்கு அதிகமாக பிரியமா இருக்கணும் அதை தான் ஆண்டவர் சொல்ல, அதை என்கிட்ட கொடுன்னுவாரு. பிள்ளையே இல்லை ஆபிரகாமுக்கு, பிள்ளையை கொடுத்தோன்னு ஒரே சந்தோஷம், ஒரே மகிழ்ச்சி. ஓ, எனக்கு வாரிசு உண்டாயிருக்கு. எப்படி அந்த தகப்பன் சந்தோஷமா இருப்பாரு? பேபியில கொடுத்து பேபியிலே கொண்டு வந்து கொடுன்னு சொல்லியிருந்தாலும் கூட பரவாயில்ல, பேபியை கையில கொடுத்துவிட்டு வாலிப பையன் வரைக்கும் அவனை வளர்ந்துட்டு சரி அவனை கொண்டு வந்து எனக்கு பலி செலுத்தினா எப்படி இருக்கும் ஒரு தகப்பனுக்கு? எப்படி இருந்திருக்கும் அவருக்கு? ஆனாலும் எவ்வளவு மகிழ்ச்சியோட எவ்வளவு உற்சாகத்தோட பலி செலுத்துறதுக்கு போறாங்க. பலி செலுத்துகிறது ஈசாக்கு என்ன கேட்கிறாரு ஆபிரகாம் பார்த்து, அப்பா எல்லாம் இருக்குது, பலி செலுத்துகிற பலியாடு எங்க அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் கேட்கிறாரு. அவர் உண்டாக்குவார், அவர் நம்மளுக்கு ஆயத்தப்படுத்துவார். எவ்வளவு ஒரு நம்பிக்கை! சத்தியத்தில் இருக்கிறவனுக்கு அதுதான் அடையாளம். பதற மாட்டான். அவர் நமக்கு எல்லாவற்றையும் உண்டாக்கி தருகிறவர்.
உன் நற்கிரியை கர்த்தர் அறிகிறார். அல்லேலூயா. கண்களை முடிச்சவன் செய். நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நேரத்தில் இயேசுவின் வல்லமை நாமத்தினாலே சொல்லி சொல்லுகிறேன். கர்த்தாவே, எங்கள் குற்றங்கள் அக்கிரமங்கள் மன்னியும். எங்கள் நற்கிரியை கர்த்தர் அறிந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. எங்கள் தீமையை தேவன் அறிந்திருக்கேன், ஸ்தோத்திரம், நன்றி. அந்த தீமையை விட்டு நாங்கள் முழுமையை விலகுவதற்கு ஆண்டவரே எங்களை மன்னியும் சொல்லி இந்த நேரத்தில் நாங்கள் கேட்குறோம் ஐயா. எங்களை சுத்திகரியும். நன்றி. தொடர்ந்து நற்காரியங்களை செய்வதற்கு எங்களை பலப்படுத்துவீராக, எங்களை ஆசீர்வதிப்பீராக. அமர்ந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து இந்த நாளில் ஆண்டவரே ஒரு புதிய நாளாக, புதிய மாதமாக, புதிய வாரமாக கர்த்தர் செயல்படுத்த போவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் சொல்லி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.